நான் வந்த உடனே முதல்ல கேட்டது வந்து எப்படி இங்கேருந்து மெயிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ ஏன்னா அவ்வளோ தூரம் இதால் வந்து வேறு வாகனங்கள் ஒன்றுமே வந்து போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்ப்பிணி தாய்மாரோ சரி இல்லைன்னு சொன்னால் அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்களை பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் சரி எப்படி போகிறாங்களோ சொல்லி தெரியாது. பரம்புள்ளிகான் ஏரியாவில் 145 குடும்பம் இருக்கு. மெயிலுக்கு போகிறோண்டா நடந்தான் போகிறோம். அடுத்த 5 கிலோமீட்டர் இருக்குது. நடந்தான் போகிறோம். இப்போ இங்கள் பஞ்சாலும் போகலாது ஒரு இடம் போகலாது. என்னென்னா கலங்கிகள் பஞ்சா நடு ரோட்டில் எங்கால குமரி உளமங்க எல்லாம் நடு ரோட்டால் தான் கலங்கி இருக்கு. அப்போ போகலாது இல்லை. ஆனால் வந்து இப்போ 1-2 இருந்தாலே ஒரு இதாக இருக்கும் இருக்கும். இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. கரம்புளியம்மா இதுதான் பேர். கரும்புலி அனுப்பலாம் வந்து 17 அடி தண்ணி குடிக்கும். இந்த வான் பாயக பவனுக்கு தண்ணி பாய். இந்த ஊரோட பேர் வந்து கரம்புளியா. கரும்பியானா? உண்மையிலே எங்களுக்கும் புதுசு இந்த ஏரியாவுக்கு வந்து. ஸோ அந்த வாய்க்குள்ள உண்மையிலே தெரியுதுனே அவ்வளோ கஷ்டப்பட்டது இங்கேருந்து ட்ராவலிங்லேருந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல வந்து அவங்களோட வீட்டை கட்டுறோம் பாருங்க. வந்து இந்த ஒரு 10 வருஷமாக இந்த ஜன்னல்கள் கதவு எதுவுமே இல்லாமல் அப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து அதுக்கு வந்து அப்படி மறைச்சிக்கணும். அந்த ஜன்னலில் வந்து ஐயோ கடவுளே எல்லாம் அப்படியே கிடக்கு வரும். அந்த பனைமட்டையை வச்சு இப்படி அடைச்சிருக்காங்க. ஒழுங்காக ஒரு சேஃப்டின்றதுக்கே இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நிலம் பூசை இல்லை. ரோடுகள் எல்லாம் கொட்டிருந்ததெல்லாம் 10 வருஷமாக இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உழைக்கிற காசு கூட அந்த அன்றாட அவங்களை சாப்பாடு தான் காணும். அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்து 2 பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கும் செலவழிச்சிட்டு வணக்கம். வந்து தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத் அண்ட் கேஜிடிவா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம உதவிக்காக போக வேண்டிய பகுதி வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் போகாத ஒரு புது கிராமம் அப்படி சொல்லலாம். அதாவது என்று சொன்னால் ஏதோ ஒரு குளம், நிறைய குளத்தோட பேர் தான் வந்து அங்கே இருக்குது. ஆனால் அதில் மெயினாக ஒரு கரும்புலியான் என்ற ஒரு கிராமம், அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து கரும்புலியான் என்ற ஒரு கிராமம். இது புதுவட்டான ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகமே இல்லாமல் இருக்குது அந்த பேர். ஸோ அங்கே ஒரு கிராமத்துக்கு தான் வந்து போக போகிறோம். முதலாக போக போகிறோம். எப்படி இருக்க பயணம்ன்றதை தாண்டி வந்து அந்த குடும்பத்தோட நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையில தான் அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறோம் அந்த கிராமத்தை பற்றியும் எந்த இடத்துல இருக்குன்றதை பற்றியும். இங்கே 2 ஏரியாவில் போய் பண்ணியிருக்கோம். நான் இப்போ தானே அந்த ஏரியாவில் வந்து புதுசாக போக போகிறோம். நம்ம வந்து வெளிக்கூடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைடு வந்து கடும் வில்லேஜ் ஏரியா ஒன்று கொடதூரம் அங்கேருந்து வாருது. கிட்டத்தட்ட என்ன சொன்னால் ஒரு ரோட்டுக்கு வந்துட்டு அந்த ரோட்டில் இருந்துட்டு இங்கே வரைக்கும் 4.8 கிலோமீட்டர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த கொஞ்சம் கிரவல் ரோடு. 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 2 பாயிண்ட் தான் வந்து குறைய 5 கிலோமீட்டர் வந்துட்டு வித்தியாசமான ஒரு ஓட்டம். அது வந்து பாதை வந்து கடும் மோசம். வர பாதை மழை நல்ல வேலை இப்போ வந்து கொஞ்சம் மழை விட்டுருக்கு. மழை பெஞ்சிருந்தா அந்த ரோட்டால் வந்துட்டு கார் எதுவுமே வந்து ஓடி வந்திருக்கலாது. நான் வந்த உடனே முதல்ல கேட்டது வந்து எப்படி இங்கேருந்து மெயிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ ஏன்னா அவ்வளோ தூரம் இதால் வந்து வேறு வாகனங்கள் ஒன்றுமே வந்து போகாது அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட வாகனம்ன்றதெல்லாம் வந்து வந்து இந்த ஏரியாவில் இப்போ ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ சரி இல்லைன்னு சொன்னால் அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்களை பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் சரி எப்படி போகிறாங்களோ சொல்லி தெரியாது. கடையும் வந்து ஒரு சின்ன கடை தான் இருக்குது அமைஞ்சால போகிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த ஏரியாவுக்கு வந்து என்ன புதுசா கிணறு பாருங்க. இதுலேருந்து இறங்கி குளிக்கலாம். அந்த தண்ணி பாவிக்கிறது ஃபுல்லாக வந்து அதாவது தர மட்டத்தோட வந்துட்டு தண்ணி நிற்கிறதுக்குள்ள வந்துட்டு எத்தனை மட்டும் கட்டணம் கிணறு சொல்லி தெரியாது. தண்ணி பாவிக்கிறது ஐயா. அதான் குடிக்கிற நீங்கள் இந்த தண்ணியானா உள்ள இது கிடக்கு தவளையெல்லாம் உண்மையா அந்த தண்ணி குடிக்கிறீங்க? சரி, அது அழுக்கு இல்லையோ தவளை இல்லை. என்ன இருக்கும் இந்த மீன் தான் விடணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லி சொன்னால் அந்த அந்த நுழம்பு முட்டையிலேருந்து மீனும் இருக்குது, தவளையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு நிறைய கிடக்கு. அதாவது காட்டுண்ணா அப்படின்னு வேறு இல்லை. ஆனால் வந்து இப்போ 1-2 இருந்தாலே ஒரு இதாக இருக்கமா இருக்கும். ஸோ வந்து இப்போ இந்த மலைக்கு நிறைய வந்திருக்கும். மலைக்கு தண்ணி வந்துருக்கு. இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்களா? இங்கால இந்த லைன் தண்ணிகள் அது வாரம் இல்லையா? இந்த லைன்கள் இல்லை, அதில் இல்லை. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கண்ணுக்கு தெரிஞ்சு 13 என்றாரப்பா. இதை வந்து அப்போ உயர்த்தி கொஞ்சம் இது செய்தால் தவளை வராதில்ல? தவளை தண்ணிக்கு இருக்கணுமாண்டா. இருக்கணுமாண்டா விட்டு நீங்களே விட்டுனீங்களா போய்? அதுதான் வந்து வீடாக்கி தான் தண்ணி தண்ணி மட்டும் தவளை இருக்கு.
கீழே வட்டி கொண்டு போகுது வீட்டுக்கு இருக்கும் தலை இருக்கும் ஓ. இல்லத்துக்குள்ள இருக்கும் என்ன புதுசாக இருக்கு தண்ணி கிணத்துல அவலாத்துல இருக்குமெண்டா தவளை இருக்கும். வந்து நிலமட்டத்துக்கு அப்படி இருக்க மட்டும் சொன்னேன். தவளை இருக்கும். தவளை இருக்கு அவனு. தண்ணி பிரச்சனை பார்க்க வட்டி கொண்டு போக வட்டி கொண்டு போக தவளை ஒன்று சின்ன குஞ்சுகள் தெரியும் அப்போ அது இருக்குன்னா தண்ணி கிட்ட இருக்குன்னு தெரியும். கிணறு வெட்டி கொண்டு இதுதான் கிணறு வெட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு போய் வெட்டி பார்க்கணும் ஒரு வாட்டி. இது எவ்வளோ காலம் இது கட்டி 9 வருஷம் 9 வருஷமா? அந்த பூசா மாதிரிலாம் அப்படி வச்சிருக்கிறீங்க வந்து உடையாது உடைஞ்சு விடாது. இல்லை இப்போ விடாது. இப்போ அப்போ அகதியாக போய் வந்ததுக்கு பிறகு கட்டினீங்க? ஆமாம் ஆமாம் வெட்டிக்கலாம். முதல்ல நீங்கள் இப்போ இந்த ஊர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அவசரம் பண்ணி சொல்லினா என்ன எப்படி மெயினுக்கு எல்லாம் போகிறீங்க? மெயினுக்கு போகிறோண்டா நடந்தான் போகிறது. கொடுத்துரு 5 கிலோமீட்டர் இருக்கிட்டு நடந்தான் போகிறோம். இப்போ 5 நேரம் நடந்தான் போகிறது. யாரும் இப்போ முந்தி பெருசாக மோட்டர் சைக்கிள் அதுகள் இல்லை தானே. இப்போ கூடுதலாக மோட்டர் சைக்கிள் அதுகள் நாங்கள் நடந்து போய் கொண்டிருந்தோம். யாரும் வந்தால் ஏற்றிக்கொண்டு போயினோம். எல்லாம் நாங்கள் மறைச்சு விரட்டொன்று தனியாக இல்லை இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆள் காய்ச்சல் வந்தது எப்படி கொண்டு போவீங்க தூக்கிட்டு போகிறது? தூக்கண்டு இல்லை. யாரும் கேட்டால் சிலவளை மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கிறாக்கள் வந்து ஏற்றிக்கொண்டு போயினோம். அல்லது ஆம்புலன்ஸுக்கு தான் அறிவிக்கும். அம்புலன்ஸ் வேறு மிஞ்சி இல்லைன்னா அந்த என்ன இந்த த்ரீ வீலர் இருக்கு அங்கேருந்து போகிறது வர மாட்டாங்க. ரோட்டில் மழை கடுமழை வர மாட்டாங்க. இந்த ரோட்டால் முதல் போகையில் தண்ணி இப்போ பரவுறமாய் போகுது. அப்போ கடுமழை பெய்தா? கடுமழை தான் மேலே பாயம். அப்போ எப்படி போவீங்க? அப்போ ஒரு மாற்று பாதைகள் இருக்கு. இது ஒரு மாற்று பாதைகள் இருக்கு. நட்டாங்க போய் கலிங்குகள் பாஞ்சாலும் போகையிலாது. ஒரு இடம் போகையிலாது. ஏன்னா கலிங்குகள் பாஞ்சா நடு ரோட்டில் எங்கால குமரி குளம் அங்கே எல்லாம் நடு ரோட்டால் தான் கலிங்கு இருக்கு. அப்போ போகையிலாது. ஏதாலும் போகையிலாது. கலிங்குகள் பாயாமல் இப்படி இருந்தால் போகல. மழை பெய்தாலும் கடுமையாக மழை டைமில் வந்து அந்த பிரச்சனை வருது. போன வருஷமெல்லாம் கடும் வெள்ளம் இல்லோ அப்போ அந்த டைம் போகையிலாது. இப்போ தனி எஞ்சாக மாட்டுப்பட்டு இருந்த நீங்கள் சரி இப்போ இந்த கடைகள் இப்போ பக்கத்தில் வந்து வீடையும் காண இல்லை ஒன்றையும் காண இல்லை கடைகள் எல்லாம் தூரத்து தான் போகணும். பள்ளிக்கூடத்தடி HUS கிட்ட கடை கிடக்கு அங்கே தான் சின்ன கடையில் 1 கிலோமீட்டர் போகணும். இங்கே இருந்து ஒன்றரை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட போகணும் கடைகளுக்கு. ஐயோ உண்மையிலே வந்து எங்களுக்கு இங்கே வந்ததே தலை சுற்றி போயிது. அப்போ அது ஒரு போய் கொண்டு இருக்கு இந்த பாதையால் வந்து இன்னும் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னா நாங்களே வந்திருக்கேன். அதுன்னு கவர்மெண்ட் தண்ணி பாயிறது அப்படி சொன்னால் நீங்கள் பெற மாட்டீங்க. நாங்களும் போகல நீங்களும் தெரியல. தனியாக மாட்டப்பட்டிருக்கேன். அப்போ அந்த டைமில் சாப்பாடு இது எல்லாம் வந்து கரைச்சல்ல எப்படி ஏன்னா ஒரு ஏரியா வித்தியாசமாக இருக்குது. வந்து சொன்னால் கூட செடி மரம் அப்படி இப்படி சொல்லி பார்க்குறது ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கடும் வில்லேஜ் ஏரியா மாதிரி அப்படி. அப்போ அந்த பின்னுக்கு இருக்கிற குளமா அது? அதுதான் குளம். மங்கள குளம் கரும்புலியாம். கரும்புலியான் குளமா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த நேரத்தில் அப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்களோ கரும்புலியான் குளம். இதுக்கு தான் பேர் கரும்புலியன் குளம். அப்படி 17 அடி தண்ணி பிடிக்கும். இந்த வான் பாயக பவனக்குளம் தண்ணி பாயும். இந்த ஊரோட பேர் வந்து கரும்புலியான். கரும்புலியானா? அந்த கிழக்கு கரும்புலியான். அந்த சைடு பாண்டியன் குளம். பாண்டியங்குளம் மெப்பிள்ளைங்களுக்கு பாண்டியங்குளம் மட்டும் தான் காட்டி அப்படி தான் வந்துனாங்க. பாண்டியங்குளத்தில் இது வந்து கரும்புலியான். இது கரும்புலியான். அந்த சைடு பாண்டியன் குளம். சரி இப்போ தொடர்ச்சியத்து ஒரு மழை பெஞ்சு ஒன்று இருக்குது பெஞ்சு. இப்போ ஒரு 7-8 நாளாக பெய்யுது மழை. ஸோ இங்கேருந்து அப்படி ஒரு காட்டு இருக்கா வீட்டை வந்து நம்ம சந்திக்க வந்தது இந்த ஃபேமிலியை தான் இவங்களை தான். ஸோ இப்படி இந்த என்ன சொல்கிற இப்படி ஒரு பாதையில் பயணிச்சு உண்மையிலே எங்களுக்கும் புதுசு இந்த ஏரியாவுக்குள்ள வந்தது. ஸோ அந்த பாதைக்குள்ள தான் உண்மையிலே தெரியுதுனே அவ்வளோ கஷ்டப்பட்டது. இங்கே இந்த ட்ராவலிங்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல வந்து அவங்களோட வீட்டை கட்டுறோம் பாருங்க. வந்து இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஐயா அந்த வீடு கட்டி? இப்போ 10 வருஷம் இடமாயிருந்து வந்தேன்னு சொன்னால் 9-10 வருஷத்தையாண்டும். 10 வருஷமா? இப்போ நீங்களா கட்டினீங்களா இல்லை சொன்னால் அரசாங்கம் என்னமா? அவங்க காய தந்தவங்களும் கட்டினது. கட்டினது கூலி காலை போட்டு கட்டினது. முழுசாக வந்து முடிக்கிறதுக்கான நிதி உதவிகள் பண்ணது இல்லை இல்லை இல்லை. இப்போ இந்த ஒரு 10 வருஷமா இந்த ஜன்னல்கள் கதவு எதுவுமே இல்லாமல் அப்படி தான் இருக்கு. ஓ அப்போ உங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்துட்டு இப்போ படிக்கும் போதோ இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பிள்ளை இப்போ எங்கெங்கே இருக்கிறதா அப்படி சொல்லி சொன்னீங்க. உங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்து இப்போ பெரியவ யாழ்ப்பாணத்தில் படிக்கிறான். மற்றவ இங்கே மல்லாக்கி டியூஷனுக்கு போயிட்டா. அங்கே 2 பொம்பளை பிள்ளைகள் தான். ஆம்பளை பிள்ளைகள் இல்லை இல்லை. ஸோ பாருங்க அப்படின்னு சொல்லி இது ஆடு எத்தனை ஆடு நிற்கிது? இதில் 9 ஆடு நிற்குது. உங்களோட ஆடு தான்ல? எங்களுடைய ஆடு தான். ஆடு கொட்டில் போடுறதுக்கு தடிகள் விட்டுறாங்க. இங்கே காடு இல்லை. அப்போ கொட்டிலுக்கு இப்போ எல்லாம் வந்து ஒழுங்கு செய்து ஆரம்பிச்சு இப்போ 1 வயது முதல் நிறுவனத்தால் வந்து பதிஞ்சவங்க இது வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை.
நிறுவனத்தில் பயஞ்சிட்டு போகிற ஓ 10. அப்போ இந்த ஒன்றரை வருஷம் இப்போ இவ்வளோ காலமாக இந்த ஆடு வளர்க்குறீங்க இப்படி? இது ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷமாகவே இப்படி தகரத்தை சாத்தி வச்சு தான் வளர்க்குறீங்க? ஓ இப்படி தான் இருக்கு. இப்போ நார்மலாக இங்கே நீங்கள் கம்பு தரிச்சு அப்படியும் போடல? ஓ எனக்கு தான் ஆயத்தப்படுது. அதில் கப்பல் போட்டிருக்கிறோம். இனி மழை கரைச்சா தான் கிடுகுகள் பண்ணி கொட்டலாக்கும். கிடுகு காலையா? இந்த தகரம் அப்போ எதுக்கு? தகரம் போடலாம். தகரம் ஆட்டுக்கு மாறி நல்லா கூடாது ஓகேயாக இருக்கும். இல்லை மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து செய்யலாம் தகரத்திலான இது போடுறவங்க. ஓ ரைட் ஓகே. அப்போ இங்கால இந்த வளவு இதுகள் வளவளுக்கு இனி மழை கரைக்கிறதுக்கு உளுந்து போடுவோம். நீங்கள் செய்கிற நீங்கள் உங்கள்கிட்ட தானே ஃபுல் அப்படி? ஓ இதுக்கு 2 ஏக்கர் இருக்கிறேன். ரைட் ஓகே. அப்போ வீட்டோட நிலவரம் வந்து அப்போ இதுக்கு மோட்டோடலாம் இல்லையா? ஐயோ குராங்கு இங்கே ஒரே குராங்கு. குரங்கா? சமைச்சு வைக்கிற சாப்பாடு வைக்க விடாது ஒரே குராங்கு. இப்போ காலையிலும் சரியான குராங்கு. நான் கரைச்சினா இப்போ சொல்லி பாறை பொடியில் பார்க்கறதுக்கும் கரைக்க போனேன். நான் கரைச்சி போட்டு தான் இருந்தேன். குரங்கு? குராங்கு சிறுவன் குரங்கு சிவப்பு குரங்கு இருக்குது தானே, அது இளநீரெல்லாம் பிடுங்கி குடிக்குங்க நாங்கள் எனக்கு. அப்போ மற்ற பயிருங்கள் பழம் அப்படி எதுவும் நாட்டையுமே இல்லாது? நாடே குரங்கு விடாது. ஒவ்வொரு நாளும் வருமா இல்லைன்னு சொன்னால்? ஒவ்வொரு நாளும் வரும். ஒவ்வொரு நாளும்? ஓ இங்கே பின்னுக்கு ஒரு சின்ன காடு இருக்குது, அது வெட்டினா சரி குறைக்கலாம். அப்படியானே? ஓ ஓகே. அப்போ இங்கே இந்த கரும்புலியான் பகுதிக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் இருக்குது? இருக்குது 80 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. 80 குடும்பத்துக்கிட்ட இருக்கா? ஓ ரைட் ஓகே. இப்போ எனக்கு பேர் வந்து புதுசாக அந்த இப்போ வரும்போது வந்துட்டு இந்த ஊருண்ட பேர் வந்து கரும்புலியான் அப்படி ஒன்று சொல்லி தெரியாது. இந்த என்ன குளம் இது என்ன குளம்? பாண்டியன் குளம்னு சொல்லித்தான் வந்து எனக்கு தெரியும். மெப்பில் கூட அப்படி தான் நான் பார்த்து வந்தது. ஸோ நிலம் மழையும் வந்துட்டு இப்போ நல்லா உரத்தி கொண்டு வருது. வீட்டை வந்து உள்ளே காண்பிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி. ஓகேம்மா, மொத்தம் எத்தனை வருஷம் அப்படியே கிடக்கு? 10 வருஷமா 10-11 வருஷமா. 10 வருஷம் இதில் வீடு இல்லையா? வீடு ஓலை வீட்டில் தான் இருந்தேன். ஓலை குடிச்சே இருந்தேன் நீங்கள் 10 வருஷம்? தற்காலிக வீடுன்னு சொல்லி போட்டு தந்தாங்க. இது ஒரு காடு இங்கே வந்து என்னென்னா இந்த ஓடெல்லாம் வந்து விழுந்துடுது. அப்போ நான் கேட்டேன் என்ன இப்படி இருக்கிறது, என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இங்கே அந்த அதிகமாக அந்த காட்டு பகுதின்றதில் குரங்கு தான் கூடுதலாக தட்டி விழுத்துரு. மற்ற இந்த எண்ணெய் இந்த இடைக்காலெல்லாம் பூந்து போகும் உள்ளுக்கு. இந்த ஜன்னல் கதவு கூட போடுற அளவுக்கு இது இல்லையாம்மா எங்கிட்ட என்ன போன வருஷம் எங்களுக்கு நெல் அழிஞ்சிடுது. பிறகு வாக்குத்தான் வருத்தம் வந்தது, பெரிய வாக்கு. மூத்த மகள் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 தான் பிள்ளைகள். 2 ஆம்பளையும் பொம்பளை பிள்ளைகள். 2 பொம்பளை பிள்ளைகள். அவ்வளோ இந்த வீட்டில் இருக்காங்க. ஆமாம். இப்போ எங்கே பாங்க அவங்க டியூஷனை போட்டு ஆறா படிக்க கற்று. எங்கே ரெண்டு படிக்காங்க? அவள் யாழ்ப்பாணத்து. அப்போ அவங்கெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்தால் என்ன இங்கே வந்து நிற்கிறாங்க சேஃப்டி இல்லாமல் இப்படி இது இல்லாமல் இருக்கு. என்ன செய்கிற இருக்கத்தானே வேணும். பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? பொம்பளை பிள்ளைகள்னா உண்மையிலேயே ஒரு சேஃப்டி வேணும். அப்படி ஒரு வீட்டில் இருக்குன்னு இல்லை. இது வந்து நீங்கள் இந்த சமைச்சு பூ அடிச்சு போயிருக்கு. எத்தனை வருஷம் இருந்து பாருங்க இப்படி இருக்கு வந்து. ஸோ அதையும் தாண்டி இதில் வந்து இந்த இது வந்து ஃபுல்லாக வச்சு அடைச்சி வைக்கல எப்படி? இது அடைச்சி வச்சது. இதுக்காக நீங்கள் குரங்கு போகுதுன்னு தான் நான் அடைச்சி வச்சிருந்தேன். ஸோ ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதுமா? அந்த இடவால வந்து குரங்குள்ள வந்து அவங்க என்ன மரக்கறி வச்சிருக்காங்களோ இல்லை அரிசி இருந்தானே, மாவு இருந்தானே, முட்டை இருந்தானே, இது இருந்தாலும் எல்லாம் பிச்சு பிடுங்கி எல்லாம் சாப்பிட்டு போகுது. வீடு வாசல் பார்க்கல கொப்பி புத்தாம இருந்தாலும் எல்லாம் அங்களாறைக்கு அடிச்சு உடுப்புகள் எல்லாம் இழுத்து போட்டு வீடு முழுக்க சேதமாக்கித்தான் போகும். அவைதானே இப்போ தொல்லைப்படுத்துறாங்க. பாப்போம் உள்ள இருக்க நிலமும் பூசா இல்லை. ஒன்றும் பூசா இல்லை, ஒன்றும் செய்யல. தந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யல. போன வருஷம் நெல்லும் விதைச்சு அழிஞ்சு போச்சு. 2 ஏக்கர் விதைச்சு. நீங்கள் வந்து இப்போ உங்களோட குடும்பம் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்கு. அப்படியே விவசாயம் மட்டும்தானே உங்களோட தொழில். சரி, இப்போ இந்த பக்கமும் கதவு இல்லை, அந்த பக்கம் கதவு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். எனக்கு அதான் இப்போ ஒரு இதாக இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு ஒரு வருமானம் இல்லை? இப்போ உங்களோட சொந்தக்காரர்கள் இருந்து ஒருத்தருமே இல்லையா உங்களுக்கு? இருக்கணும், சொந்தக்காரா இருக்கணும். அவைகளுக்கும் சில பேர் கஷ்டம் தானே. எல்லாரும் உதவி செய்யணும் இல்லை தானே. எல்லாரும் இங்கே கூடுதலாக இங்கே தானே இருக்கணும். 1-2-3 பேர் தானே அப்படி இருக்கணும்.
அவையால் தங்கட இனஞ்சனத்தையும் பார்க்கத்தானே, சௌரங்களையும் பார்க்கத்தானே வேணும். சரி, இப்போ நீங்கள் இப்போ உங்களோட வாழ்க்கைக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைகள், அவங்களுக்கான இந்த சாப்பாடு செலவு, படிப்பு செலவு, 2 பேரும் படிச்சு கொண்டு இருக்காங்களே என்ன, படிப்பு செலவு, இப்போ உங்களோட குடும்ப செலவுகள்லாம் வந்து என்னண்டு? நான் கூலி வேலையை போகிறேன். நான் என்ன கூலி வேலை பண்ணீங்க? தோட்ட வேலைக்கு தான். எவ்வளோ கிடைக்கும்? முதல்ல குறைவு தானே, 1000 ரூபா அப்படித்தானே. இப்போ கொஞ்சம் கூட, இப்போ பெருசாக வேலைகள் இல்லை. ஆடும் நிற்கிது தான், 4-5 ஆடு. அப்போ அதுகளில் இந்த கிடாய் ஆடுகள் அப்படி இருந்தால் விற்று மற்ற கூலிக்கும் போகிறது தானே. அப்போ அதுகள் இருந்தால் கொஞ்சம் சொன்னால் அவருக்கு வலிப்பும் வர்றது, கையால் கலர்றது. கையும் கலர்றது, கையோ வலிப்பு வந்து அப்படி ஆட்டித்தானே வலிக்கிறது. அப்போ இருந்தால் கலண்டுடும் கை. வேலையில் கொண்டும் போயில, அது போகையில் அது செய்யலாது. நீங்கள் இப்போ கடைசியாக வேலைக்கு போனீங்க? வேலைக்கு நான் இப்போ 1 மாதத்துக்கு மேலே இருக்கு. இப்போ சாப்பாடு செலவுகள்லாம் என்னென்ன வேலை பண்ணி? இப்போ நெல் கொஞ்சம் இருந்தது, அப்போ அதை வச்சுத்தான் சாப்பாடு செலவு. அதை வித்தெடுக்கிறீங்களோ இல்லை? இல்லை இல்லை, அதை நெல்லாக்கி இந்த அரிசாக்கி அரிசியாக்கி தான் நான் சாப்பிட்றேன். அப்போ மிச்சம் இந்த கரையெல்லாம் வாங்குறது கடையில் இருந்தால் சிலவளை கடனும் வாங்குறது. இந்த தருவினா மாதத்தில் கொடுக்கணும் காசு, அப்படி தருவினா கஷ்டம்தான். ஏதோ இருக்கிறதை கொண்டு சமாளித்து கொண்டு போகிறோம். ஐயோ கடவுள், இஞ்சி வரேன் இதெல்லாம் காட்டுங்க வந்து சிலவளை இந்த இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி. ஏன் இது வந்து ஓட்டியாக இருக்கு? எது இந்த தகரம் வந்து இதெல்லாம் ஓட்டியாக இருக்கு? என்ன இந்த குரங்களோட வேலையா இல்லை வந்து? இல்லை இல்லை, குரங்கு இது பிக்கமாக எடுத்து. ஆனால் இலக்கும் வந்து பிடிச்சி இழுத்து எல்லாம் பார்த்து இந்த ஓடுகள் எல்லாம் கொட்டுனது எல்லாம் குரங்கு தான். இப்போ மழை பெஞ்சதெல்லாம் ஒழுகுமே, ஒழுக்குத்தான். அதுக்கு மோட்டோட வச்சு எங்கேயாச்சும் ஒன்று எடுத்து போட்டுருக்கலாம், அப்படி இல்லையா? இப்போ மாறி நேரம் எடுத்து போட்டாலும் ஓடுல மேலே நடக்க உடையுமா மற்ற ஓடுகள். இது நீங்கள் மோட்டோட கட்டினா நல்ல ஒன்று. கட்டினா நல்லந்தான். இப்போ இது தூக்கமாக எடுத்து இல்லது. நான் ஒரு நாள் இதுக்குள்ளே படுத்திருந்தேன், குரங்கு போய் சத்தம் கட்டுது. அப்போ வெளியில் போய் பார்த்தேன், குரங்கு மேலே இருந்தோடனே ஓட்டை தூக்கி போட்டு இப்படி கீழே விரிஞ்சு பார்க்குது. மேலே இருந்து ஓட்டை தூக்கி போட்டு இப்படி கீழே விரிஞ்சு பார்க்குது. அப்போ நான் பிறகு தடி எடுத்து தான் அதை கிளைச்சேன். கிளைக்க ஓடிடுது. சுண்டி வில்லண்டா தான் ஓரளவுக்கு அப்படி அப்படி காடை சுண்டி வில்ல அப்படி ரவரை இழுத்து இப்படி பிடிச்சால் கொஞ்சம் ஓடிடு. அடிக்கணும், சும்மா அடுத்து காட்டி ஓடாது. நாங்கள் அடிச்சாத்தானே அது கொஞ்சம் தாவியங்கால போவோம். அந்த கெட்ட போல தேங்காய் எல்லாம் விடாது, புடுங்கி இளநீ எல்லாம் வந்தவங்க. இன்றைக்கும் காலமே இருந்தது. இப்போ ஒரு 10 மணி போலேயும் வந்தது. நாங்கள் இருந்தபடியே இல்லை, நாங்கள் வீட்டை விட்டுட்டு ஒரு ஆளும் இல்லாமல் வீட்டை விட்டு வலிக்கிடையில. அதான் ஒன்றுமே இல்லை, இதே காட்டுறாரு இஞ்சில் வந்து அதுக்கு வந்து அப்படி மறைச்சிக்க வேண்டிய அந்த ஜன்னலை வந்து. ஐயோ கடவுளே, ஒழுங்காக ஒரு சேஃப்டின்றதுக்கே இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நிலம் பூசையில் எப்படி இந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கோ, ஏன் இந்த வீடு வந்து அவங்க ஃபுல்லாக முடிச்சுட்டதே இல்லைம்மா? அவங்க தந்த காசு காணாது வேலை செய்கிறதுக்கு. அப்போ எங்கிட்டையும் வசதி இல்லாட்டில் என்ன செய்கிறது? நீ வர ஒருத்தரையும் காய்ச்சி பார்க்கலையோ, ரை பண்ண இல்லையோ, வர ஆளோடையும் ஒன்றும் செய்யலை. இப்படியே இருக்குது, ஒன்றுமே இல்லை. இந்த ஒரே கதவை மட்டும், அந்த கதவை மட்டும் போட்டிருக்கு. மற்ற ஜன்னல்கள் எல்லாம் அப்படியே கிடக்கு. வரும் அந்த பனைமட்டையை வச்சு இப்படி அடைச்சிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து கதவு இல்லை, அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஐயோ, நினைக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன அப்படி இதுக்குள்ளே வந்து வாழ்கிறாங்க. இப்போ ஒரு 2 பொம்பளைகளை வச்சு கொண்டே 2 வாழ்கிறான் யோசிக்கிறேன் வந்து. அதுவும் இதுக்குள்ளே கலர்கள் சொல்ல எல்லாம் ஒன்றும் இல்லை. கல்லர் இருக்கிறாங்க தான், பெரிய பெரிய கலர் எங்கிட்ட ஒன்றும் இல்லையான்னு தெரியும் தானே. அப்போ இதில் வர மாட்டாங்க. இருக்கிற வேட்டை நிறைய களவுகள் போடுத்துவான். என்ன சிறாவிகளும் புலிசுலையும் கொடுத்து பார்த்தான். சரிப்பா, இப்போ இன்றைய நிலைமையில் உங்களுக்கு கடுமையாக நீங்கள் பிரச்சனை வந்து கஷ்டப்படுவோம். இதான் தம்பி எனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு கடுமையாக? இன்றைய டைமில் வந்து இப்போ உங்கள்ட்ட காசு இல்லை, சாப்பாட்டுக்கு கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இப்போ இன்றைக்கு என்ன சமையல் இப்போ உங்கள்கிட்ட? உங்களோட விட்டு அரிசி கொஞ்சம் இருக்குது, தூளும் அப்படி இந்த கரைச்சாமானும் கொஞ்சம் இருக்குது. அதைத்தான் கொண்டு சமாளிக்கணும்.
இப்போ இங்கே இந்த ஐயாவுக்கு வருத்தம் வந்தால் திடீர்னு இங்கே இருந்தேன் கொண்டு போவீங்களா அவ்வளோ தூரத்துக்கு மதிப்பு வந்தால் கொண்டு போகிறேன் கொண்டு போகையில் அது அப்படியே வீட்டை படுத்திருப்பேன். பிரதானம் சரியாயிரும். ஓ கொஞ்ச நேரத்தால் சரியாயிடும். 2-3 நாளே படுக்கதான் உடம்போட இல்லால் இருக்கும். தலையை ஆட்டி கைகள் எல்லாம் ஆட்டி காலுகள் எல்லாம் இழுத்து அப்படித்தான் வெளிப்பு வரும். மதிப்பு வராது. ஸோ உண்மையாக வந்து இதை தாண்டி உங்களை காட்டுறது ஒன்றுமே இல்லைங்க. பக்கத்தில் எல்லாம் வந்து வீடுகள் சொல்லிச்சுன்னா இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சாக தானே இல்லை வீடுகளே காண இல்லை சுற்றி வர. முதலே நாங்கள் அந்த சின்ன பருவத்திலே வந்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு மொத்தமாக எத்தனை குடும்பம் இருக்குது இந்த ஏரியாவில்? இந்த ஏரியாவில் கரம்புள்ளியான ஏரியாவில் 145 குடும்பம் இருக்கு. எங்கே இருக்குது இந்த வரக்கு? அங்கால் எல்லாம் பின்னுக்கு எல்லாம் இருக்கு. இந்த குளத்துக்கு அங்கால் எல்லாம் இருக்கு நம்ம சொன்ன. ஸோ இப்போ மழை டைம் வேறு. மழை டைமில் எல்லாருக்கும் கரைச்சலாம் கலைஞர்கள் பஞ்சால் எல்லாருக்கும் கரைச்சல். போன தரம் இப்போ அந்த கடம்பட்டில் வந்ததுல உங்களுக்கு வீடெல்லாம் தாண்டது. போன தரம் அந்த கடுமையாக ஒரு வெள்ளம் கொண்டு வந்தது இல்லை போட்ட இல்லை. அப்போ இந்த இதெல்லாம் வந்து தாண்டது இல்லை தண்ணிகள் நின்றதான் மழை தண்ணிகள் நின்றது. பெருசாக அப்படி தாக்கங்கள் இல்லை போகிற இல்லாமல் அப்படி இருந்தது. ஸோ அப்போ நீங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறீங்க. விவசாயம் அப்போ இந்த வருஷம் செய்யலையே. மழை எங்களுக்கு ஆற்றுக்கு கிட்டத்தான் வயல்கள். அப்போ விதைச்சால் மழை விதா கலங்கி பாஞ்சால் நெல் சரி விதைக்கிற நெல்லும் இல்லை இல்லா போயிடும். அதுக்கு வந்து அரசாங்கம் தர நஷ்டம் எடுத்துருவாங்க இல்லை தெரியல. போன வருஷம் எங்களை கலைஞ்சான்னு 15 கொடுத்தது ஒரு பிரயோசனம் இல்லை. சரியம்மா, இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும், உங்கள் என்ன உதவி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த பிரச்சனை இருக்குது தம்பி இதை செஞ்சு தரேன்னு சொல்லி கேட்கணுண்டா அந்த எங்களுக்கு இந்த ஒரு வீட்டை கதவுகள் இல்லைத்தானே கதவுகளும் இல்லை. இந்த வீட்டை ஒரு சரி செய்து தெரிஞ்சு அதான் உண்மையிலே வந்து ஒரு வாழக்கூடிய திருத்தி கொடுத்தாலே போதுமன்ற பார்க்குறதுக்கு 10 வருஷமாக இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உழைக்கிற காசு கூட அந்த அன்றாடம் அவங்களுக்கு சாப்பாடு தான் காணும். அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்து 2 பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கும் செலவழிச்சிட்டு அப்படியே உங்களோட காலத்தை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடு. ஸோ இவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இருக்குது. வீடு கட்டி இருந்தாலும் அந்த கதவுகள் இல்லை, பூசை இல்லை, ஒரு ரூம் கூட ஒழுங்கா பூசை இல்லைன்னு பூசி நிலம் முழுக்க இல்லை. அந்த அளவுக்கு ஒரு உதவியும் உலகத்துக்கு உங்களுக்கு கிடைக்கலன்ற எனக்கு தெரியல. இந்த இவ்வளோ தூரம் இந்த கிராமத்துக்கு இவ்வளோ தூரம் வர இல்லை போலன்னு ஏதேனும் வந்தாலும் அங்கால உள்ள வைக்க அப்படியே செய்து கொடுத்துட்டு விட்டுடுவாங்க. இதில் இந்த வைக்கலை கிஞ்சால கொஞ்சம் மக்களை கவனிக்கிற குறைவாக. ஸோ என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியலை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்து பேசிட்டு நம்மளால் முடிஞ்ச கேள்வி என்னவோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவோம். இவ்வளோ நேரம் பேசிட்டோம். இப்போ தான் ஐயா பற்றின சில அறிமுகங்களுக்கு கேட்கப்படுறேன். உங்களுக்கு இப்போ வயசு எத்தனை ஐயா சொன்னீங்க நீங்கள்? எனக்கு 63. 63. அம்மாவுக்கு? அவருக்கு 58 வயசு. எத்தனை வயசில் நீங்கள் திருமணம் பண்ணீங்க? நான் திருமணம் 39 வயசில் பண்ணீங்க. இப்போ மூத்த மகளுக்கு எத்தனை வயசு? அவருக்கு இப்போ 23 வயது முடியுது. 23 வயசு முடியுது. அடுத்த இளையவாவுக்கு? அவருக்கு இப்போ 16 வயது. 16 வயது. அப்போ இவங்க 2 பேரையும் எப்படி இந்த ஒரு கிராமத்தில் வச்சு நீங்கள் படிப்பிச்சு எடுத்தீங்க? முதல் இதே படிக்கைக்குள்ளே பாண்டியங்குளத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. பாண்டியங்குளத்தில் இருக்குது. படிப்பிச்சு கொண்டு வந்தேன் நான். திடீரெண்டு மூத்தவருக்கு வருத்தங்கள் வர விளைக்கிட்டுது. வருத்தம் சொன்னால் என்ன மாதிரி? முதல் அவர் ரோட்டோட மேங்கி உள்ள விளைக்கிட்டான். அப்போ இடத்தை மாற்றி பார்ப்போன்னு தாயின் ஊர் கொண்டு விட்டான். எங்கள் புத்தூர் யாழ்ப்பாணம். உங்களோட சொந்த ஊர்? என்ன சொந்த ஊர் கனகராயங்குளம். ஓகே. அப்போ புத்தூரில் கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்ச நாள் பிரச்சனை போட்டு அப்புறம் அங்கே ஒரு கோயிலில் நூல் கட்டினா அப்புறம் ஒரு பிரச்சனை இருந்தோம். பிறகு அங்கே படிப்பு முடிச்சு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து பிறகு மேல் படிப்புக்கு யாழ்ப்பாணம் போட்டுனாங்க. அங்கே விட்டு முடிய அந்த ஒரு வலிப்பு குணம் மாதிரி இப்போ அடிக்கடி வர ஒழிக்கிறது. ஃபிக்ஸ் வரும். ஓ அப்போ எனக்கு இருக்குது தானே. அவங்களுக்கும் ஃபிக்ஸ் இருக்குது. ஓ எனக்கு வலிப்பு இருக்குது. அப்போ நான் நெடுக ஆஸ்பத்திரியில் மருந்து எடுத்தவனா இருக்கிறேன். ஏன்னா 16 வயதுலேருந்து இருக்குது. அப்போ அந்த வருத்தத்தை யோசிச்சு தான் நாங்கள் கல்யாணம் செய்யாமலே இருந்தேன். அப்போ இல்லைண்டா பார்க்க முடியல செய்து வச்சது. இப்போ இந்த பிள்ளைக்கு வந்த முடியல நான் பிள்ளைய பெரிய கொஞ்சம் கடவுளாக யோசிக்கிறேன். தூரங்களில் விட்டுனா இல்லைன்ற பிள்ளைய படிப்பிக்கிறேன்னு யோசிக்கிறோம். அப்போ இப்போ கொஞ்சம் அவதானமாக வீட்டிலாம் இருந்து எங்கேயும் ஆன்லைனில் படிப்பிக்கிற குடிக்கிறவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ வசதிகளும் வேணும். அங்கே இந்த பள்ளிக்கூடத்தை கேட்கணும், அவையை ஒழுங்கு செய்து தருவணும்.
அப்போ அவையில பற்றி தான் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்போ அடிக்கடி வந்து கொண்டு இருக்கோம். அப்போ தனியாக விட மழை காலம். மலைக்கு கூட வருது என்ன ஓ, அப்போ ரோடு வழி ஒரு சாமான் நடந்தாலும் எங்களுக்கும் தெரியாது, யாருன்னு தெரியாது, ரோட்டில் போராக்கணும். அப்போ அதுக்காக வீட்டை மறைச்சி வச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ மகளுக்கு வந்துட்டு இந்த ஃபிக்ஸ் வந்து ரீசெண்டாக இப்போ கிட்டத்தில் எப்பயாச்சும் வந்துச்சோம். இப்போ ஒரு கிழமை ரோட்டில் விழுந்து அப்புறம் பொடியில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அம்மா கூட்டணும் வந்தவன். எங்கே நடந்த எங்கே விழுந்தவா? யாழ்ப்பாணம் டவுனுக்கு கேம்பஸ் கிடைக்கிற கேம்பஸ் இடையில். அப்போ பாருங்க, ஃபிக்ஸ் வந்துட்டு எவ்வளோ மோசமான ஒரு நோய்னு சொல்லி தனியாக வந்து எங்கேயுமே போயிடலாது. இப்போ ஐயா கூட இருந்தாலும் கூட அவரும் தனியாக போயிடலாதுன்னு சொன்னால் நாங்கள் நிறைய ஃபேமிலிகளையும் கூட பார்த்துருக்கோம். ஃபிக்ஸ் வந்து வயலுக்குள்ளே போனாப்புல விழுந்து யாரும் பார்க்க இல்லாமல் தண்ணிக்குள்ளே விழுந்து தண்ணீர், ஸோ அவங்க வந்துட்டு டெத்தானா அப்படி இப்படி சொல்லி நிறைய நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த ஃபிக்ஸ் நோய்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்துட்டு மோசமானது ஒன்று, தனியாக வந்து பயணிக்க இயலாது. ரைட். அப்போ இப்போ மகள் வந்து என்ன சொல்கிறா? அவன் படிக்க போக தான் நிற்கிறான். இப்போ நான் தான் இப்போ மறைச்சி வச்சு நிற்கிறேன். ரோட்டு வழி ஒரு சம்பவம் வந்தால் இப்போ எனக்கும் பருத்தம் அவாக்கும் பருத்தம் தான். அப்போ அவன் மறைச்சி வச்சு கொண்டு இருக்கிறான். ரைட். ஓகே. அப்போ ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் இதுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்களா? அதாவது இதுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க? மாற்று கருத்தெல்லாம் அவாக்கும் இந்த விலைக்குரிய மேலே தான் கொடுத்துருக்கணும். பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கணும். இப்போ பாதுகாப்பாக இருக்கிறனா பிள்ளையனோட இருக்கணும் வீட்டில். இப்போ உங்களுக்கு இருந்து தான் அவங்களுக்கு வந்துச்சு அப்படி ஏதாச்சும் சொல்கிறாங்களா? பரம்பரைக்கு வருதுன்னு சொல்கிறாங்களாம். அப்போ உங்களுக்கு இதுக்கு உங்களோட பரம்பரையில் யாராச்சும் இல்லை? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சௌரவங்களுக்கும் ஒரு வரைக்கும் இல்லை, எனக்கு தான் ஆரம்பம். ரைட். அப்போ இப்போ பிள்ளைகளுக்கு வந்துட்டு படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? இல்லை, அப்படி எனக்கு செய்ய கஷ்டம். என்னடா எனக்கும் வலிப்பு வராது, கை மூடு கலர் எல்லா நேரங்களில் அந்த தொழில் கிடைக்காது. அப்படி ஒரு வருத்த காரணம்னு சொல்லி எல்லோரும் வேலைக்கு என்ன பிடிக்க மாட்டாங்களேங்க. அவன் நாம் வீட்டில் இருக்க வேண்டியதான அம்மா எங்கேயும் கூலி வேலை அம்பிட்டா போனால் சரி, மறுபடியும் நாங்கள் விதைக்கிற பயல் நெல் எடுத்து தான் சாப்பாடு. அப்போ என்னென்ன வேலைக்கெல்லாம் போகிறேன் நீங்கள்? அப்படி போடுறேன், வேலை போடுறேன் நான். எல்லா வேலையும் உள்ளது எனக்கு தெரியும். அப்போ என்ன நம்பி கொண்டு மாட்டாங்க, கிணறு போட்டு கொண்டு மாட்டாங்க, வீட்டு வேலையை கொண்டு மாட்டாங்க. என்னென்னா திடீர்னு வருத்தம் வந்தால் கொண்டு மாட்டாங்களே உதிரம். அப்போ அதாலே என்ன கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் நல்ல சம்பளம், கூலிக்கு போனோம் 3000 ரூபா சம்பளம், 2 நேரம் சாப்பாடு தருவாங்க. அப்போ என்ன கொண்டு மாட்டாங்க. ஏன்னா பிறந்தக்காரனை கொண்டு ரோட்டில் என்ன பிரச்சனைனா தங்கட வேலையும் இல்லை, எந்த வேலையும் இல்லை போகணும்னு கொண்டு மாட்டாங்க. அப்போ வீட்டில் எப்போயாச்சும் உங்களுக்கு திடீர்னு இப்படி ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் என்ன செய்வாங்க? எனக்கு ஒரு மணி நேரத்தில் மாறிடும். ஆனால் 2 நாளைக்கு வேலை செய்யலாமல் இருக்கும். உடம்பெல்லாம் இந்த வலிச்சான்னு சொன்னால் நரம்பெல்லாம் இலகி இருந்தானே 2 நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கும், களையாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு என்ன பாதுகாப்பாக இருக்கணும், வீட்டில் வச்சிருக்கணும். இப்போ பிள்ளைகள் வந்து படிப்புக்கு அப்பா எனக்கு இது வந்து தேவை அப்படி சொல்லி கேட்டு எப்பயாச்சும் உங்களால் செய்ய முடியாமல் இருந்திருக்கா? அப்படி இருந்திருக்கு. இப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு கவலையாக இருக்குது. அந்த பிள்ளை இப்படி பள்ளிக்கூடத்து புத்தகங்க இதெல்லாம் உடுப்புக்கு இதெல்லாம் சப்பாத்து கொண்டு வைக்கணும்னா அந்த நேரம் கையில் காய்ச்சல் அடிக்க கடன் கவலையாக தானே இருக்கும். அப்போ 2 நாளைக்கு தான் அந்த இந்த உடல்நிலை சீராக விரைக்குள்ளே தான் இங்கே போய் அவைக்குரிய காசு மாறி கொண்டு வந்து கொடுத்துட்டு புறம் இங்கேண்டாலும் ஒரு இடத்துல வேலை கிடைச்சேன்டா போய் அந்த காசை செய்து தான் கொடுக்கணும். ரைட். அப்போ இந்த காணியை பயன்படுத்தி ஏதாச்சும் பயிர்கள் செய்கிறதுக்கும் குரங்கள் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரங்கள் வந்துட்டு அப்படி பிரச்சனை படாமல் செய்யக்கூடிய பயிர்கள் எதுவும் இல்லையா? இங்கே அப்படி இல்லை. மாங்காய் காய்ச்சாம் குரங்க விடாது, தேசிக்காயை குரங்க விடாது, சமைக்க வைக்கிற சாப்பாடை குரங்க விடாது. அப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ இங்கே அரசாங்கம் இப்போ டிஎஸ்எபிசினோட பிரதேச சபையினோடாகோ இப்போ நீங்கள் பயிர் ஒன்று செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இப்போ ஜான பிரச்சனை சொன்னால் இப்போ வன விலங்கு ஜீவரசிகள்கிட்ட அவங்ககிட்டலாம் எம்பிமார்கிட்டலாம் சொல்லி அந்த மின்சார கம்பிகள் அப்படி இப்படி போடுவாங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் இங்கே பக்கம் பயிர் திசைன்னு சொன்னால் இது உங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை வந்து இல்லாமல் தடுத்து நிறுத்திடலாம். இங்கே டவுனு குடிமனை கரண்ட் வேலை செய்திட மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா எல்லா சேனா வந்து நடமாடுற மாடுகள் மேய்ச்சல் தானே நடமாடுற. அதாவது இது குரங்குக்கு கரண்ட் வெளியெல்லாம் போட இயலாது, வேறு வழிகள் ஒன்றும் செய்யலாது. எல்லா பக்கத்தாலையுமே உண்மையில் வந்து பிரச்சனைகள் தான். அண்ட் வந்து இப்போ இந்த கரும்புலியான் பகுதிக்கு வந்து நீங்கள் எப்போ வந்து சேர்ந்தீங்க? நான் வந்து இன்றைக்கி
18 வருஷம் இங்கே வந்து. 18 வருஷம். எப்படி உங்களோட வைஃப் வந்துட்டு சொந்த ஊர் வந்து யாழ்ப்பாணம், நீங்கள் வந்துட்டு எந்த ஊர் சொன்னீங்க? கனகராயம். கனகராயன்குளம். இப்போ 2 பேரும் எப்படி திருமணம் பண்ணி எப்படி இங்கே வந்தீங்க? அப்பா அம்மா என்ற சமூகத்தில் எங்களை திருமணம் செய்து வச்சது. இது அம்மாவோட காணி. இது உங்களோட அம்மாவோட காணி? அம்மாவோட தகப்பன்ற காணி இது. அப்போ அவங்க சீதனமாக கொடுத்தோம். சீதனமாக தந்தது. ஓகே. ஸோ அப்படி தான் வந்து வந்திருக்கிறீங்க. அண்ட் வந்து இப்போ இங்கே இந்த கிராமத்தில் வந்து திடீரென்று வந்து யாருக்காச்சும் வருத்தமோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு விஷயங்களுக்காக வேண்டியோ அர்ஜெண்ட்டாக வந்துட்டு போகும்போது இந்த வழியால் போக இல்லாமல் இறந்தெல்லாம் போயிருக்காங்களா? அப்படி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கு? இல்லை, இன்னும் அப்படி ஒன்றும் நடக்கல. ஓகே. என்ன சொன்னால் அவ்வளோ கொஞ்சம் மோசமான பாதை இந்த அந்த இந்த 4.5 கிலோமீட்டர் நம்ம இப்போ அங்கேருந்து இங்கே வரேன்னு சொன்னால் அவ்வளோ பயங்கரமான மோசமான நிலவரம். அதுவும் பஸ்ஸுகள் எதுவுமே வந்து வராது. எப்போயாச்சும் இருந்துட்டு ஆட்டோ வருமா, இல்லைன்னு சொன்னால் போகிற வர வாகனங்களில் போய் தான் வரணுமென்று சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி எப்படியோ பிள்ளைகள் வந்து படிப்பிக்க வச்சுருக்கீங்க. அப்போ மூத்த மகள் வந்துட்டு என்ன படித்து என்னவா வாரதா சொல்லியிருக்கா? அப்போ வந்த படிப்பின்படி அவளுக்கு என்ன நிலைப்பாட்டில் செய்கிறான்னு தெரியல. படித்து முடித்தா தான் கட்டுக்கிறோம். அதுவும் இனி தேவைசீலமாக அவளுக்கு பருத்தங்கள் நீங்கினா தானே படித்து முடிக்கலாம். அப்போ மற்ற 16 வயசு அவள் வந்து அவன் இம்பானே ஏழு படித்து கொண்டு இருக்கிறான். அவளுக்கு நம்ம காலங்கள் கிடக்கு தானே. ஓகே. ஸோ பிரச்சனை இப்போ எங்களால் முடிஞ்சது என்னவோ வந்து அதை வந்து பண்ணித்தரோம் ஐயா என்று சொன்னால் எங்களால் முதற்கொட்டி அதிக விதமான உதவிகள் எதுவுமே செய்யலாது. உங்களுக்கு மெயினாக பார்க்கணும்னு சொன்னால் 2 பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் இல்லை. உங்களுக்கும் வயசான காலம், நீங்களும் எந்த ஒரு தொழிலையும் வந்து செய்யலாது. அப்போ அரசாங்கத்தினால் இந்த வீடை வந்து திருத்தி தரத்துக்கு முன் வரல? இல்லை இல்லை இல்லை, கேட்டு தான் இருக்கிறோம், ஆனால் செய்தலே இல்லை. ஸோ இந்த ஒரு வீட்டை வந்து திருத்தி கொடுக்குறது அவங்களுக்கு முதல் காரியமாக இருக்குன்னு சொன்னால் 2 பெண் பிள்ளைகள். நாளைக்கு இவங்களால் வந்துட்டு கண்டினியூவாக தொழில் செய்ய இயலுமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறதுன்ற வந்துட்டு பெரிய ஒரு விஷயம். சொன்னால் அவ்வளோ தூரம் பயணம் மேற்கொண்டு போய் வர்றது, அதுவும் படிக்கிற பிள்ளைகள்னு சொல்லும்போது அதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதையும் தாண்டி அவங்க இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வீடு ஒரு மெயின் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஃபுல்லாக வந்து ஓடுகள்லாம் எப்படி உடைஞ்சு இருக்குன்னு சொல்லி. ஓகே. இப்போ எல்லாமே வந்து எங்களோட கையில் இல்லை. இவங்களோட நிலவரங்களை வந்துட்டு உங்களை மத்தியில் காட்டுறது மட்டும் தான் எங்களோட ஒரு நிலவரம். ஓகே. அண்ட் இதே மாதிரி தான் வந்து இந்த கரும்புலியா பகுதியில் இருக்கிற நிறைய குடும்பங்களோட நிலைமைகள் வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மாற்றணும்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு இந்த அரசியல் மாற்றத்தினால ஏதாச்சும் மானாதான் உண்டு. அண்ட் அதையும் தாண்டி எங்களுடைய புலம்பெயர் மக்கள் வந்துட்டு அவங்க முன் வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்களை வந்து பண்ணால் சில மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மெயினாக வந்து இந்தந்த தேவைகள் இருக்குது அப்படி சொன்னால் வந்து இன்னொரு தேவைகள் இருக்கு ஐயா? எனக்கு வீடு திருத்த வேணும், அந்த டொய்லெட்டும் பிரச்சனை அதுவும் திருத்த வேணும். 2 முக்கியமாக செய்வதுனா புறம் உள்ள பிரச்சனை புறம் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். வீடு கனவில்லை, ஜன்னல் ஒன்றும் இல்லை, பாதுகாப்பு இல்லை வீட்டுக்கு. ஒரு அவையறதுக்கு ஒரு சாமானில் விட்டு போகலாது சார். பார்த்தினாங்க அதாவது திருடர்கள் இருந்தாலே வந்துட்டு பயப்படுவோம். ஆனால் இந்த குரங்குகள் வந்து அதை விட மோசமானது. வந்து கொஞ்சம் ஒரு இடவெல் இருக்கனால இப்போ என்னவோ செஞ்சு உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்துடும். அதுவும் வந்துட்டு உள்ளே கறி சமைச்சு வச்சாலே வந்து விடுதலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வறுத்தவன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போயிருந்தா கூட வந்து இங்கே வந்து குரங்குகள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றதா வந்து சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இந்த ஒரு பகுதியில் வந்து வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அப்படின்னு பாருங்கள். என்ன சொன்னால் நகர்ப்புறங்களில் வாழ்கிறோன்னு சொன்னால் நம்மளோட தேவைகளை வந்து கொஞ்சம் வேகமாக வந்துட்டு நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் கிராமப்புறங்கள், அதுவும் இப்படியான கிராமப்புறங்களில் இருந்து கொண்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்கிறதுன்ற வந்து கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். சரிங்க ஐயா. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா? சரிங்கம்மா. இப்போ இதில் வந்து ஒருத்தருக்கு பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். அப்போ 40,000 வந்துருக்குது. ஸோ இதை வச்சு கொண்டு இப்போதைக்கு வந்து நார்மலாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக அந்த மோட்டோடே இல்லாமல் இருக்குன்னு என்ன செய்யலுமோ அதை வந்து செஞ்சு கொள்ளுங்கள். அது தொடங்கிட்டு வேலை வந்து பாதியில் நிற்கவும் கூடாது, அப்படியும் பண்ணிடாதீங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு சேகரிப்பில் வச்சுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னால் முதற்கட்டமாக எங்களால் முடிச்சு இது மட்டும் தான் பண்ணல. அது இதுக்கு மேலே வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, இந்த குடும்பத்திற்கான இந்த ஒரு வீட்டை வந்து திருத்தி கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகளுக்கிட்ட படிப்புக்கான உதவிகளை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு டிஸ்பிளேல எடுத்துகிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை வச்சுக்கொண்டு அவங்களோட நிலையில் கொஞ்சம் மாற்றலாம். ஆனால் வந்துட்டு இந்த குரங்கு அவங்கள்ட்ட காணி இருக்குது, இந்த காணி வச்சுக்கொண்டு இந்த குரங்கு தொல்லைகள் இல்லாமல் பயன்படுத்தி அதில் ஏதாச்சும் அவங்க வெற்றியை கண்டு அவங்களுக்கான ட்ரைனிங், அதாவது எப்படி சொல்கிறது,
ஒரு முதலீட்டை போட்டு அவங்களுக்கான ஒரு வருவாயை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற நீங்கள் அனுபவசாலியாக இருந்தால் வந்து அதையும் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வந்து இந்த ஒரு உதவி வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சி தான் நாங்கம்மா அந்த ஒரு உதவி பண்ணது வந்துட்டு யூகேயில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ண சொன்னது வந்துட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சொன்னால் கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்க குடும்பங்களுக்கான உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி பண்ணுன்னு சொல்லி ஒரு தொகை அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு தொகை தான் இந்த ஒரு 40,000 உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கான. ஸோ வந்து நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம். இந்த பணத்தை வழங்கின அந்த நபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ரைட்டு, உண்மையில் எங்களோட சார்பையும் அவங்களுக்கான ஒரு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இதே மாதிரி இந்த கரும்புலியாம் பகுதியில் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கலாம். எல்லா குடும்பங்களையும் எங்களால் வந்து பார்வையிடலாது. ஸோ அந்த அப்படியான குடும்பங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து அறிய தருங்க. அண்ட் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தது இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.